காஞ்சிபுரத்தை அடுத்த ஏனாத்தூர் மீனாட்சி மருத்துவக் கல்லூரியில் காதல் தோல்வியால் மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படும் பயிற்சி மாணவி ஷெர்லி விடுதி மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன், என்ன நடந்தது? முழு விவரம். கண்டிப்பாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்த சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் அருகே காரப்பேட்டையை அடுத்திருக்கக்கூடிய ஏனாத்தூர் பகுதியிலே அமைந்திருக்கிறது இந்த மீனாட்சி மருத்துவக் கல்லூரி. இந்த மருத்துவக் கல்லூரியிலே ஷெர்லி என்கிற இந்த மருத்துவ வகுப்பு பயிலக்கூடிய 5ஆம் வகுப்பு மாணவி நேற்று 8 மணி அளவிலே மாடியிலிருந்து 5வது மாடியிலிருந்து தற்கொலை செய்ததாக அந்த தகவல்களானது சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே மாணவி எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து பொன்னேரிக்கரை போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையிலே தற்போது இந்த பிரேத பரிசோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளானது பிரேத பரிசோதனை நடைபெற்று வரக்கூடிய காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையினுடைய அந்த பிரேத பரிசோதனை கூடமானது தற்போது காட்டப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக இந்த பொன்னேரிக்கரை போலீசார் தொடர் விசாரணையானது மேற்கொண்டு வந்த நிலையிலே தொடர்ந்து அந்த தரப்பாக காதல் தோல்வியால் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்களானது வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக மாணவர் ஒருவருடன் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் மாணவி ஏற்கனவே தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாகவும் தொடர்ந்து அவருடன் அந்த மாணவியினுடைய தாயார் கடந்த 3 நாட்களாக அவருடன் அந்த விடுதியிலே தங்கியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடந்த 6 மாதங்களுக்கு பின்னால் அந்த மாணவி அந்த மருத்துவமனையிலே வேலூர் சிஎம்சியிலே மன அழுத்தத்தின் காரணமாக சிகிச்சை பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக பல்வேறு அடுத்தடுத்த விசாரணைகளானது மேற்கொண்ட பொன்னேரிக்கரை போலீசார் தொடர்ந்து அந்த விசாரணையை முடுக்கி வந்த நிலையிலே தற்போது இந்த பிரேத பரிசோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையிலே காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையிலே பாதுகாப்பிற்காக தற்போது போலீசாரும் தற்போது குவிக்கப்பட்டு அந்த பிரேத பரிசோதனையானது சற்று முன்னர் தொடங்கி இருக்கிறது. இன்னும் ஓரிரு மணி நேரங்களிலே இந்த பிரேத பரிசோதனையானது முடியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரேத பரிசோதனையினுடைய முடிவிலே அவரது பெற்றோர் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஏற்பட்டுள்ள சந்தேகங்களால் வந்து தீரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த மாணவியினுடைய இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே தற்போது அந்த கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவ கல்லூரி மாணவிகளும் தற்போது இங்கே வருகை தந்து தற்போது அந்த காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை வந்திருக்கிறார். அதே போன்று அவரோட உறவினரும் தற்போது இருந்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.